இன்றைய முக்கிய செய்திகள். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது செல்லாது. ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. தில்லுமுல்லு செய்த தேர்தல் அதிகாரி குற்றவாளியாக சேர்ப்பு. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விவசாயிகளுக்கு 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய கர்நாடகத்திற்கு உத்தரவு. மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் பேரணி. வாழ்வாதார பிரச்சனையில் பாஜக அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. வணக்கம். விவசாயிகளுக்கு 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று அவர் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய திரு பன்னீர்செல்வம், தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக கடந்த 2020-21 152 லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2022-23 155 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளதாக கூறினார். வேளாண் துறையில் 42,281 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிக்க நுண்ணீர் பாசனத்திற்கு 773 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், விவசாய நிலங்களில் தானியங்கி மின்னணு நீர்ப்பாசன அமைப்புகள் ஏற்படுத்த 27.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் நிதியாண்டில் விவசாயிகளுக்கு 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளில் 1.5 லட்சம் பாசன மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு ஆண்டில் மேலும் 50,000 மின் இணைப்புகள் வழங்க உள்ளதாகவும் திரு பன்னீர்செல்வம் கூறினார். கடந்த டிசம்பர் மாதம் பெருவெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். கோடை மழை தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை குறைவால் ஏற்பட்ட மகசூல் இழப்பு, தென் மாவட்டங்களில் 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெருமழை போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 208 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை 2,74,000 விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கப்படும். மண் வளத்தை பேணி காக்க முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டம் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சீவன் சம்பா போன்ற மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்களை 1000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்ய விதை விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரும்பு டன் ஒன்றுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 215 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், பவர் டில்லர்களின் மானிய தொகை 85,000 ரூபாயில் இருந்து 1,20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், குமரியில் சூரிய தோட்டம் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறது திமுக அரசு என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்ட குறுவை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காத ஏமாற்றம் தரும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சித்துள்ளார். சாகுபடி பரப்பளவை அதிகரித்து விவசாயிகளை பாதுகாக்கும் சிறப்பான பட்ஜெட் என்று CPM உறுப்பினர் திரு சின்னதுரை உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. 36 உறுப்பினர்களை கொண்ட சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாஜக சார்பில் திரு மனோஜ் சோங்கரும், இந்தியா கூட்டணி சார்பில் ஆம் ஆத்மியை சேர்ந்த திரு குல்தீப் குமாரும் போட்டியிட்டனர். அதில் பாஜகவுக்கு 16 வாக்குகளும் இந்தியா கூட்டணிக்கு 20 வாக்குகளும் கிடைத்தன. எனினும் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளில் 8 வாக்குகள் செல்லாதவை என்று கூறி பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு அனில் மசிக் தெரிவித்தார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு TY சந்திரசூட், நீதிபதிகள் திரு JP பர்திவாலா, திரு மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் நடத்திய அதிகாரி அனில் மசிக் 2வது நாளாக நேரில் ஆஜரானார். செல்லாது என அறிவிக்கப்பட்ட 8 வாக்குச்சீட்டுகளையும் பார்வையிட்ட நீதிபதிகள், செல்லாத வாக்குச்சீட்டு என வாக்குச்சீட்டின் கீழே எழுதியதாக நேற்று குறிப்பிட்டீர்களே, அது எங்கே என தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார்.
இருதரப்பு வழக்கறிஞர்களிடம் வாக்குச்சீட்டுகளை வழங்கி அதில் செல்லாத வாக்குச்சீட்டு என எழுதப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். 8 வாக்குச்சீட்டுகளிலும் ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகள் பதிவாகி உள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த 8 வாக்குச்சீட்டுகளையும் சேர்த்து ஒட்டுமொத்த வாக்குகளையும் எண்ணுவதற்கு உத்தரவிட உள்ளதாக கூறினர். செல்லாத வாக்குச்சீட்டு என எங்கும் எழுதப்படவில்லை என கூறிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி பொய்யான தகவலை திரு அனில் மசிக் கூறியிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வாக்கு எண்ணிக்கையின் போது வீடியோ கேமராவை திரு அனில் மசிக் பார்த்ததால் அவர் தவறு செய்கிறார் என அர்த்தம் இல்லை என அவரது வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி கூறினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் பார்க்கும் வகையில் சண்டிகர் மேயர் தேர்தல் வீடியோ காட்சிகளை உச்சநீதிமன்றத்தில் திரையிட உத்தரவிட்டதன் பேரில் உடனடியாக அது திரையிடப்பட்டது. தேர்தல் நடத்திய அதிகாரி தமது அதிகார வரம்பை மீறி தில்லுமுள்ளு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மிகப்பெரிய தவறை அவர் செய்துள்ளதாகவும் 8 வாக்குச்சீட்டுகளை அவர் வேண்டுமென்றே செல்லாததாக அறிவித்துள்ளதாகவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். எனவே பாஜக வெற்றி பெற்றதாக அவர் அறிவித்த சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவு செல்லாது என்றும் அந்த முடிவு சட்டத்திற்கு புறம்பானது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் 142வது பிரிவை பயன்படுத்தி ஆம் ஆத்மி வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்றம் அதிரடியாக அறிவித்தது. மேலும் தேர்தல் அதிகாரி மீது குற்றவியல் வழக்கு தொடரவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேர்தல் அதிகாரி ஒருவர் நாட்டின் தலைமை நீதிபதியால் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது நாட்டில் இதுவே முதல் முறையாகும். மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றதால் பதற்றம் நிலவியது. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுத்து நிறுத்த கோரியும் தண்டிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனே விடுவிக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் ராமேஸ்வரம் வேர்கோடு பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். மீன் பிடிக்கத்தான் செல்றோமே ஒழிஞ்சு எங்கேயும் நாங்கள் அத்துமீறியோ எல்லை மீறியோ நாங்கள் போகிறதில்ல. வயிற்று பிழப்புக்காண்டி நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். எங்களை இப்படி இந்த இலங்கை அரசு எங்களை படாத பாடுபடுத்தி இலங்கையில் அந்த மீனவர்களையும் பிடிச்சி வச்சு அதுகளுக்கு சாப்பாடு இதுகள் கூட சரிவர இல்லாமல் பிடிபட்டு திரும்பி வந்த மீனவர்கள் கூட 3 மாதம் கழிச்சு தான் அவங்களால தொழிலுக்கு போக முடியுது. ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தை வந்தடைந்த பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணுசந்திரன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த சட்டத்தை உடனே ரத்து செய்யறதுக்கு ஏற்பாடு செய்வோம், இந்த படகுகளை மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி உத்தரவாதம் அளித்ததன் பேரில் எங்களுடைய நடைபயணத்தை தள்ளி வச்சுட்டு எங்களுடைய கச்சத்தீவு புறக்கணிப்பு போராட்டம் தொடருங்கிறதையும் எங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடருங்கிறதையும் நாங்கள் அவங்கள தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இலங்கை மற்றும் மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர்வதாக மீனவர் நலச்சங்க நிர்வாகிகள் கூறினர். இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு உரிய பங்கை தர மறுக்கும் கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தமிழகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை கோரி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரின் அளவை விட கூடுதலாக எடுத்துக்கொள்ள உரிமை கிடையாது என்று தெரிவித்துள்ள கர்நாடகா, எனவே காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த தமிழகத்திற்கு அனுமதி வழங்க கூடாது என வாதிட்டது. இந்த திட்டம் மட்டுமல்ல, காவிரியின் குறுக்கே வேறு எந்த நீர் திட்டங்களையும் தமிழகம் செயல்படுத்த அனுமதிக்க கூடாது என்றும் கர்நாடகா முறையிட்டது. கர்நாடகத்திற்கான நீரை மடைமாற்ற தமிழகம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்த அம்மாநில அரசு காவிரியின் கிளை நதியான கொள்ளிடத்திலும் தடுப்பணைகள் கட்ட அனுமதிக்க கூடாது என்றும் வாதிட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் இணைப்பு திட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் உள்ளிட்ட கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
மத்திய அரசை கண்டித்து தலைநகர் டெல்லியை நோக்கி நாளை டிராக்டர் பேரணி நடத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உரிய சட்ட அங்கீகாரம், ஓய்வூதியம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லிக்குள் நுழையாமல் இருக்க எல்லைகளில் கான்கிரீட் தடுப்பு சுவர்கள், இரும்பு சுருள்கள் என பல்வேறு தடைகளை போலீசார் ஏற்படுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் நடந்த 4 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்த நிலையில் நேற்று முன்தினம் மத்திய அரசு பரிந்துரைத்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கொள்முதல் செய்யும் திட்டத்தை விவசாயிகள் நிராகரித்தனர். இதற்கிடையே டெல்லி எல்லைகளில் கூடியுள்ள விவசாயிகள் நாளை டிராக்டர் பேரணி நடத்த முடிவு செய்துள்ளனர். ਪੀਸਫੁਲੀ ਢੰਗ ਨਾਲ 21 ਤਰੀਕ ਨੂੰ 11 ਵਜੇ ਆਪਾਂ ਦਿੱਲੀ ਵੱਲ ਨੂੰ ਮੂਵ ਕਰਾਂਗੇ. விவசாயிகளின் அறிவிப்பை அடுத்து ஷம்பு, காசிப்பூர் உள்ளிட்ட டெல்லி எல்லை பகுதிகளில் போலீசாரும் துணை ராணுவ படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். தடுப்புகளை பலப்படுத்தியுள்ள போலீசார் தலைநகருக்குள் நுழைய முயலும் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே ஷம்பு பகுதியில் கூடியுள்ள விவசாயிகள் நடைபாதையில் வெங்காயத்தை சாகுபடி செய்துள்ளனர். முளைக்க தொடங்கியுள்ள அந்த வெங்காய பயிர்களுக்கு விவசாயிகள் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு கோரி போராட்டங்கள் வெடித்த நிலையில் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 5 முறை மக்களவை உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் முதன்முறையாக மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை விமர்சித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்திக்கு உத்தரப்பிரதேச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது திரு அமித் ஷாவை கொலை குற்றவாளி என பேசியதாக பாஜக தொடர்ந்த வழக்கில் நேரில் ஆஜரான திரு ராகுல் காந்திக்கு சுல்தான்பூர் மாவட்ட சிவில் நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது. திருக்கோயில்களில் பயன்படுத்த முடியாத தங்க இனங்களை உருக்கி தங்க பத்திரத்தில் முதலீடு செய்யும் போது ஆண்டுக்கு 25 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். 8 திருக்கோயில்களுக்கு காணிக்கையாக வரப்பெற்ற 130 கிலோ மற்றும் 393 கிராம் எடையுள்ள தங்க நகைகளை உருக்கி தங்க பத்திரத்தில் முதலீடு செய்ய பாரத ஸ்டேட் வங்கி மூலம் மும்பையில் உள்ள ஒன்றிய அரசின் உருக்காலைக்கு அனுப்ப இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்வாறு அவர் கூறியுள்ளார். அனுமதியின்றி கட்சி கொடி ஏற்றியதாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் கொடியேற்ற வருவாய் துறையிடமோ காவல்துறையிடமோ அனுமதி பெறவில்லை என கிராம நிர்வாக அலுவலர்கள் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்நேகம் அறக்கட்டளை பெயரை பயன்படுத்தி பண மோசடி செய்த வழக்கில் சின்னத்திரை நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். பாடலாசிரியர் ஸ்நேகன் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்த திருமங்கலம் போலீசார் அவரது வீட்டிலிருந்து பண மோசடிக்கான ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னமாக பானை சின்னம் ஒதுக்குமாறு அக்கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா என 5 மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட உள்ளதால் பொது சின்னம் கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும்படி திமுக நெருக்கடி கொடுக்கவில்லை என்றும் திரு திருமாவளவன் கூறினார். ஸ்டெர்லைட் வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறானவை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை அனுமதிப்பது குறித்து முடிவு செய்ய நடுநிலையான நிபுணர் குழுவை அமைக்கலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ள யோசனை ஆபத்தானது என்பதால் தமிழக அரசு அதனை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டை இன்று முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் மார்ச் 1 முதல் 22ஆம் தேதி வரையிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 4 முதல் 25ஆம் தேதி வரையிலும் பொதுத் தேர்வுகள் நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே சில நாட்களுக்கு முன் காணாமல் போன தியாகத்துருகம் அரசு பள்ளி மாணவர்கள் 4 பேர் சென்னையில் மீட்கப்பட்டனர். பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வீடு திரும்பாததால் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் உணவகத்தில் அவர்கள் வேலை செய்வது தெரியவந்தது.
ஹரியானா மாநிலம் குருகிராமில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் ஆகிய அவசர ஊர்திகளுக்கு வழிவிட மறுத்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகர போக்குவரத்து ஆணையர் அறிவித்துள்ளார். சிக்னல்களில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களின் வாயிலாக வீடியோ ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு விதியை மீறுபவர்களுக்கு ரசீது அனுப்பப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 349 புள்ளிகள் அதிகரித்து 73,057 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 75 புள்ளிகள் உயர்ந்து 22,197 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 46,280 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,785 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 77 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றதால் பதற்றம் நிலவியது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.